பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 14. சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கின்றது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய வார்த்தைகளை அனுதினமும் கேட்க ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொண்டு, ஆண்டவர் எனக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நாம் வாழ முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பிரசன்னமும் நம்மை தாங்கிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கும்படியாகவும், ஆண்டவராகிய இயேசு தாமே போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளிலே ஒரு அமைதியை தரும்படியாகவும் நாம் மன்றாடுவோம். ஏனென்றால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றார். இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் விண்ணகத்தை தொடும். ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே நாமும் அவர்களோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நடந்த இடங்களிலே, அற்புதங்கள் செய்த இடங்களிலே ஒரு அமைதி வரும்படியாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, நான் இருக்கக்கூடிய பங்கிலே உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்ட் ஒர்க்கு சாங்சுவரி என்று சொல்லக்கூடிய பலிபீடத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில் முடிவு பெற்று இருக்கின்றது. இன்னும் ஒரே ஒரு இடத்தில் பாக்கி இருக்கின்றது. அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சிறிது உதவிகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நான் அதை முடித்து விடுவேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ தீயோனை வென்று இருக்கின்றாய், அதை நீ அறியாமல் இருக்கின்றாய் என்று வாக்கு கொடுக்கின்றார். எப்படி அதை நாம் அறிந்து கொள்வது? தீயோனை, தீயவர்களை எப்படி நாம் வென்று இருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அழகான வார்த்தையை நாம் இந்த நாளில் கேட்டோமே. சிறுவர்களுக்கு சொல்லுகின்றார், தந்தையர்களுக்கும் தாய்களுக்கும் சொல்லுகின்றார், இளைஞர்களுக்கும் சொல்லுகின்றார், நீங்கள் அனைவரும் தீயோனை வென்று விட்டீர்கள். அப்படி என்றால் நாம் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம், தீயோன் என்பது சாத்தானுடைய செயல்கள். சாத்தானுடைய ஆவி இந்த உலகத்திலே மிகவும் வல்லமையாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயலாற்றி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக யாரெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக செயலாற்றி கொண்டு இருக்கின்றது. நீங்கள் மற்ற சபைகளை சார்ந்திருக்கலாம், இயேசுவை பற்றி அறிந்திருக்கலாம், இயேசுவை அறிவித்துக் கொண்டு இருக்கலாம். காலம் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் அனைவரும் ஒரே கூடாரத்திற்குள் கடந்து வருவீர்கள். எனவே கத்தோலிக்க திருச்சபையில் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கோயில் இல்லை என்றால் வாரத்திற்கு ஒரு முறையாவது கடன் திருப்பலிகளில் பங்கு கொண்டு கடன் நாட்களை நாம் நன்றாக பயன்படுத்தி ஆண்டவருடைய திரு உடலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நல்லதொரு பாப சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் டைரக்டாக நேராக கடவுளிடம் பேசி பாப சங்கீர்த்தனத்தை அறிவித்து விடுவேன் என்றும் நீங்கள் கனவு கூட காண வேண்டாம். சில பேர்கள் நினைக்கலாம், ஆனாலும் ஒரு குருவானவருடைய வழியாக, மறு கிறிஸ்துவாய் இருக்கக்கூடிய குருவின் வழியாக நீங்கள் பாப சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது ஆண்டவர் தாமே உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பார்.
செய்வார். எப்படி தெரியுமா? சாத்தானை உங்களுடைய காலடியிலே அவர் மிதித்து போட்டு விடுவார். எனவே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நமக்கு பலத்தை கொடுக்கின்றது. வாசித்து பாருங்கள். திருப்பாடல்கள் 129 அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலே, என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள், எனினும் அவர்கள் என் மீது வெற்றி கொள்ளவில்லை. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். இளமை பருவத்தில் இருக்கும் பொழுதே என்னை வேதனைப்படுத்தினார்கள், பாவத்தில் விழ வைத்தார்கள், பாவத்தில் வீழ்ந்து விட்டேன், என்னால் எழுந்து நடக்க முடியவில்லை, இப்பொழுது வயதாகி கொண்டு இருக்கின்றது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்னை மிகவும் துன்புறுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றியபடியினால், தாய் திருச்சபையில் நிலைத்திருக்கிறபடியினால் நான் துன்புற்ற மனிதனாக இருக்கின்றேன், ஒரு அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்றும் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ எதற்கு புலம்ப வேண்டும், நீ எதற்கு கண்ணீர் வடிக்க வேண்டும், நீ எதற்கு வேதனையுற வேண்டும், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உன்னை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கின்றேன், தீயோனையும் சாத்தானையும் கல்வாரி சிலுவையில் நான் சுமந்து விட்டேனே. இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் எதற்காக வேதனையோடு இருக்கிறீர்கள்? எனவே நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே, நீங்கள் வாழக்கூடிய நாட்களிலே நாம் எப்பொழுதும் தந்தை மகன் தூய் ஆவி மூவரும் வந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்போம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 31வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். இப்போதே இவ்வுலகு தீர்ப்புள்ளாகிறது, இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான், சாத்தானுடைய அதிகாரம் வெளியிலே துரத்தப்படும், சாத்தானை ஆண்டவர் சிதறடிப்பார், சாத்தானுடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், சாத்தானை ஆண்டவர் வெற்றி கொண்டு உங்களை வாழ வைப்பார். அன்பார்ந்தவர்களே, அதை நீங்கள் புரிந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கடவுளை சுமக்கக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு உடலாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவேதான் உங்களுக்கு எதிராக யாராவது போராடி கொண்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் நபர்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் தாய் தகப்பனாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சொந்தக்காரர்களாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். எரேமியா 15வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையில், அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டு இருக்கலாம், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். தீயோன் மீது கடவுள் தரும் வெற்றியை நீங்கள் சுவைத்து பார்ப்பீர்கள். உலகத்தை வென்றவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, சோகமான நிகழ்ச்சிகள் உண்டு. நீங்கள் மற்றவர்களால் கைவிடப்பட்டு இருக்கலாம், காட்டிக் கொடுக்கப்பட்டு இருக்கலாம், அவதூறாக பேசப்பட்டு இருக்கலாம், ஐயோ நான் எதற்காக வாழ்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம், இளமையின் பாவம் உங்களை உறுத்தி கொண்டு இருக்கலாம், ஐயோ தீயோனை நான் எப்படி வெற்றி பெற முடியும், அவன் எப்பொழுதும் எனக்கு எதிராக போராடுகிறானே என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையில், இனி நான் உங்களோடு மிகுதியாக பேச போவது இல்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய உலகத்திலே, இந்த மாடர்ன் உலகத்திலே நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், நான் உன்னை திடப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் தக்க வைத்துக் கொள்வேன், நீ என் மகன் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நமக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் இதோ நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றார். சில மணி துளிகள் அவரை நோக்கி நாம் மன்றாடுவோமா? நாம் இப்பொழுது ஜெபித்து சாத்தானை நாம் வெற்றி கொள்ளும்படியாக அதிகாரத்தை நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றாக
அழைத்து உமது வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உமோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பலத்தையும் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அநேக முறை நாங்கள் வேதனையோடு இருந்திருக்கின்றோம், கஷ்டத்தோடு இருந்திருக்கின்றோம். ஆனால் அந்த நேரத்திலே உம்மை தேடாதபடி உலகபூர்வமாக சென்று சாத்தானுடைய கரங்களிலே வீழ்ந்து இருக்கின்றோம். எனவே தீயோன் எங்களை அதிகமாக வேதனைப்படுத்தி இருக்கின்றான். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, தீயோனை நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று. ஆம் தகப்பனே, தீமையின் அதிகாரத்தையும் இருளின் அதிகாரத்தையும் வெல்லக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே, காற்று அடித்து செல்லக்கூடிய பதராக இருக்கின்றோம், வேதனையுற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் எல்லோரையும் என் ஆண்டவருடைய பாதத்திற்கு அழைத்து வரக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இளமை பருவத்தில் நாங்கள் செய்த பாவங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கின்றன. இச்சைகள் எங்களை துரத்தி கொண்டு இருக்கின்றன. வேதனையுற்ற மனிதர்களாக இருக்கின்றோம். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து குடிவெறிக்கு அடிமையாகி, விபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, கோயிலை பழக்கங்களுக்கு அடிமையாகி இதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் போலித்தனமாக. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. உமது கல்வாரி இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம், மாசு மறுவற்ற இரத்தம் இந்த நாளிலே எங்கள் மீது தெளிக்கப்படும்படியாகவும் நாங்கள் பரிசுத்தம் அடைந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையாக மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.